நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 17/5/2025 இன்றைக்கு காருண்யா. இந்த காருண்யாவில் ட்ரா நம்பர் 706. இந்த 706 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விளையாடுறாங்க நண்பர்களை. இன்றைய கணக்கில் நம்ம ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் டபுள் நம்பர் அப்படியே வந்திருக்கு. அதை அப்படியே பார்த்துருவோம். அது இந்த 94. அடுத்தது ஒரு வாரம் விட்டு 94ங்கிறது அடுத்தது இறங்கியிருக்கு. அடுத்த விஷயம் நமக்கு இன்றைய கணக்கில் 94ங்கிறது நமக்கு ஏபிக்கு வர வேண்டிய நம்பர். 94 அப்படின்னாக்கா ஏபிக்கு வரணும். அந்த 94 அப்படின்னு வரும்போது நமக்கு சி பொடுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த சி பொடுக்குன்னு பார்க்கும்போது இதை பாருங்கள், வார கணக்கு எடுத்துப்போம். இந்த வார கணக்கில் 09 அப்படின்னு இறங்கியிருக்கு. 09 அப்படிங்கிறதுக்கு முதல் கணக்கில் நமக்கு 1 இறங்கணும் அல்லது 5. 1 அல்லது 5 இதில் இறங்கணும். இது 94ங்கிறது நமக்கு ஏபிக்கு உள்ள நம்பர். ஓகேங்களா? டோட்டலாக இதில் பார்க்கும்போது உள்ளே இருந்து அப்படியே நமக்கு 2 நம்பர் வெளியில் வரும்போது நமக்கு ஏபிக்கு 2 நம்பர் கிடைக்கிது. அதில் சி போர்டுக்கு 1ம் 5ம் வச்சு 941 945 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இந்த 94ங்கிறது நமக்கு ஏபிக்கு வருது. அதில் 94 டோட்டலாக 2 வந்திருக்குங்கும் போது அடுத்தது நமக்கு அதில் ஒரு பவர் எடுக்கலாம். அந்த பவர் பார்க்கும்போது 9க்கு 5 வைக்கலாம், 4க்கு 8 வைக்கலாம். ஓகேங்களா? அந்த 9க்கு 5, 4க்கு 8 இதை பி போர்டுக்கு 8 வச்சு ஏ போர்டுக்கு 5 இதில் அப்படி கொடுத்தோம்னா இதில் சி போர்டுக்கு உள்ள நம்பரை 1ம் 5ம் வைக்கலாம். சி போர்டுக்கு அதே நம்பரை கொடுத்து இதில் பற்றி கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இதில் பார்க்கும்போது இந்த நம்பருக்கு அடுத்தடுத்து பார்க்கும்போது ஏசிக்கு டபுள்ஸ் இருக்குது. அந்த ஏசிக்கு டபுள்ஸ் வரல, சிங்கிள் நம்பராக வருதுன்னா அதை பட்டி வச்சு டைப் பண்ணி பாருங்கள். இந்த 5ங்கிறத சி போர்டுக்கு வச்சுட்டு ஏ போர்டுக்கு 1. ஓகேங்களா? அப்படியே ரிவர்ஸில் பட்டி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது டோட்டலாக 4 நம்பர் இருக்கும். ஓகேங்களா? வார கணக்குலேயும் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலேயும் நமக்கு இந்த அமைப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுடைய கணக்கில் வந்தால் மட்டும். ஓகேங்களா? அடுத்தது அதே போல் 2 வாரம் விட்டு 2 வார கணக்கு எடுக்கிறோம். அதில் 155 499 இந்த கணக்கில் டபுள்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இது 2 வாரம் விட்டு 2 வார கணக்கு தான். சிம்பிள் கணக்காக தான் இருக்கும். ஆனால் இதில் ஏ போர்டுக்கு பாருங்கள், இதில் 1 4 அப்படின்னு ஏ போர்டுக்கு வந்திருக்கு. ஏ போர்டுக்கு பார்க்கும்போது இதில் 0ங்கிறது நமக்கு முதல் கணக்குக்கு இதில் 0 தான் வரணும். 0ங்கிறது ஏ போர்டுக்கு வரும். அதே போல் அடுத்தது ஒரு நம்பர் எடுக்க போனால் 8 வரலாம். ஓகேங்களா? இதில் 8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இதில் பிசிக்கு 55 99 வந்திருக்கு. 4ங்கிற நம்பர் பிசிக்கு டபுள்ஸாக வரணும். ஓகேங்களா? 4ங்கிறது டபுள்ஸாக வரணும். இது 4 வச்சோம்னா டபுள்ஸில் இருக்குது 44 அப்படின்னு. ஓகே, இதில் டபுள்ஸ்ன்னு பார்க்கும்போது அடுத்தது இந்த 5க்கும் 9க்கும் 0 வரணும். ஓகேங்களா? இதை 0ன்னு கொடுத்தா 3 0 ட்ரிபிள்ஸில் வரும். ஓகேங்களா? அது ட்ரிபிள்ஸ் வருமாங்கிற டவுட்டுகளால் டபுள்ஸாகவே கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் ஏன் டபுள்ஸ் கொடுக்குறேன்னா ட்ரிபிள்ஸ் வர வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு ட்ரிபிள்ஸ் வந்ததுன்னா 3 0 அப்படின்னு எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 8ங்கிறது 3 8 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னுடைய அமைப்புக்கு 044 800 அப்படிங்கிற நம்பரும் கொடுத்துருக்கேன். 2 நம்பர். ஓகேங்களா? இது 2 வாரம் விட்டு 2 வார அமைப்பில் 2 நம்பர் மட்டும் 044 800 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதே அமைப்புக்கு தான் அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த வருஷ சார்ட்டில் ஒரு நம்பர் பார்ப்போம். இந்த வருஷ சார்ட்னு பார்க்கும்போது இந்த நம்பரை பார்த்துக்குங்க. 718 101 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இந்த அமைப்புக்கு இங்கே வரணும். ஓகேங்களா? இந்த அமைப்பில் பார்க்கும்போது இந்த 2024 23 அப்படிங்கிற கணக்கில் 775 அப்படிங்கிற 2 வருஷத்துலேயும் ஒரே தேதிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த அமைப்புக்கும் ஒத்து போகிற மாதிரி ஒரு நம்பரை பார்ப்போம். இந்த அமைப்பில் பார்க்கும்போது இதுலேயும் நமக்கு 4 தான் வரணும். இது 8 1 அப்படிங்கும் போது
இதுக்கு 4ங்கிற நம்பர் இருக்குது. அதே போல் பி போர்டுக்கு பார்க்கும்போது 1, அடுத்தது 0 வந்திருக்கு. 1 0 அப்படிங்கும்போது இந்த அமைப்பில் 3 நம்பர் வரும். அதில் மீண்டும் ஒரு 4 இருக்குது, 5 இருக்குது, 9 இருக்குது. அப்படி 4 5 9 அப்படிங்கிறது பி போர்டுக்கு வர வேண்டிய நம்பர். ஓகேங்களா? இதில் வந்து 3 நம்பர் வரும். இதில் பார்க்கும்போது டோட்டலாக 4ங்கிறது 44ஆகவே இருக்குது, டபுள்ஸில் இருக்குது. இது வந்து 54ஆகவும் வரலாம். அடுத்தது இது 94ஆகவும் வரலாம். நம்ம 94ங்கிறது ஏபிக்கு கொடுத்துருந்தோம். இந்த அமைப்பில் பார்க்கும்போது பிசிக்கு 94 அப்படியே வருது. ஓகேங்களா? 94 அப்படிங்கும்போது டோட்டலாக இது ஏ போர்டுக்குன்னு பார்த்தோம்னா இதில் 8 வைக்கலாம். ஓகேங்களா? இதில் 8 வச்சு 844 அப்படின்னு கொடுக்குறோம். 854 894 அப்படிங்கிற 3 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? பிசிக்கு இதில் டபுள்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியில் தான் டபுள் 4ங்கிறது பிசியில் தான் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம 044 அப்படிங்கிற நம்பரும் இருக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்புன்னு பார்க்கும்போது 044ன்னு ஒன்று கொடுத்துருக்கோம், 844 அப்படிங்கிற நம்பரும் இருக்குது. இந்த அமைப்பில் பார்க்கும்போது இதில் ஒரு நம்பர் கொடுக்குறேன் ஆல் போர்டுக்கு. ஓகேங்களா? இந்த ஆல் போர்டுக்கு 4 மட்டுமே கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கணக்கும் ஒரு 100க்கு 100 அப்படிங்கிற விஷயமே இல்லை. இதில் வந்து உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இந்த அமைப்புக்குன்னு பார்க்கும்போது டோட்டலாக நம்ம இது வரைக்கும் கொடுத்ததில் ஒரு 9 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பரில் உங்களுடைய கணக்கில் என்ன வருதோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மொழி வெட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெட்டி கண்படி சந்திக்கலாம்.